இருக்கிற நீங்களும் நானும் we are so blessed to come before the presence of the Lord. இந்த கர்த்தருடைய சமூகம் என்பது ஒரு ஆசீர்வாதமான ஒரு இடம். கர்த்தருடைய சமூகம் நம்முடைய ஜெப நேரத்தை, நம்முடைய அவரோடு கூட இருக்கிற அந்த உறவை, அந்த ஐக்கியத்தை புதுப்பிக்கிறதான நேரம். we love the Lord so much, that's why we are sacrificing the sleep and we are coming before the presence of the Lord. நாம் தேவனை அதிகமாய் நேசிப்பதினாலே நாம் தூக்கத்தை எல்லாம் வெறுத்துவிட்டு, நாம் தூக்கத்தை எல்லாம் நாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு தேவையான மன்னாவை, உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆண்டவரே, நீர் இரவெல்லாம் எங்களை பாதுகாத்து கொண்டதற்காய் நன்றி. இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொன்ன வசனத்தின்படி நீர் எங்களை பாதுகாத்து, எங்களை தப்புவித்து, எங்களை போஷித்து வந்ததுக்காய் நன்றி. ஆண்டவரே, இரவில் கண்ட எல்லா கெட்ட சொப்பனங்களையும் இயேசுவின் நாமத்தினால கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எந்த சொப்பனங்களும் எதுவும் என் வாழ்க்கையில நீர் அனுமதிக்காத எந்த சொப்பனங்களும் அது பலிக்காது. மா ராசே மா சிகேரா பாஷியா லீ ரபூஸ ஹந்த ரூஸே ஏ ரபாசிகாரா ஏ ரூடுஸே மா ரூட்டு ஷிகாபா ரகாத்துவா ராடு சஃபாரியாந்துரு லிப்ரூஸியாந்து ரபாசிகேயா மா சஃபாரு டூஷிகேயா. Thank you Jesus, thank you Jesus. கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார், கர்த்தர் உங்கள் அருகிலே இருக்கிறார். என் தேவன் என்னை மன்னித்தாரா, என் தேவன் என்னை ஏற்றுக்கொண்டாரா என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்கள் அருகிலே இருக்கிறார், கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். என் தேவன் அவர் உங்களுக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். மாசே எரா கபாசியா லீசெஃப்ரா ஹாந்தோரோ அர்பாஸ் கேரா எஸ்ராஹி லீசோ முரா Frada basse faru tu shikere lisro frada basia Elisa fazo Elisa faro El mandra sefaya sikete she Eliko prakathianto San mandazra feze El bazru san mahizra hase. Thank you Jesus. இந்த ஜெபத்திலே வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இந்த காலை நேரத்தில் ஒரு ஆசீர்வாதமான கர்த்தர் ஒரு நாளாய் மாற்றுவதற்கு கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். நீங்கள் பயந்த காரியம் உங்களுக்கு நேரிடாது. இயேசுவின் நாமத்தினால தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன், உங்களுக்கு விரோதமாய் எழும்பினவர்களை நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். உங்களுக்கு நீங்கள் பயந்த காரியமா அது உங்களுக்கு நேரிடாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திற்கும் இயேசு கிறிஸ்து ரத்தத்திலும் நீங்கள் கலந்து கொள்ளாமல் ஒருவேளை தூரமா இருப்பீங்க என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். The Lord Jesus wants to tell you, remind me, என்னை நினைவு கூறுங்கள். I died for you. நான் உங்களுக்காய் மரித்தேன், நீ எனக்காய் வாழ ஆயத்தமா என்று ஆவியானவர் கேட்கிறார். கர்த்தர் உங்களுக்காக ஜீவனை கொடுத்தார், ஆனால் நாம் கர்த்தருக்காக வாழ வேண்டும். நாம் மரிக்க தேவையில்லை, நாம் மாம்சத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு நாம் இந்த காலை நேரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். We are going to live a higher life where the Lord God will be glorified in us. The Lord God will be glorified in us. We live for the Lord. நாம் தேவனுக்காய் வாழும்போது அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று நாம் சொல்லி ஜெபிக்கணும். மா ராகா பாசே, ஆண்டவரே நீர் பெருகணும், ஆண்டவரே நான் சிறுகணும், ஆண்டவரே ஆண்டவரே நீர் என்னில் ஒவ்வொரு நாளும் பெருகணும். ஏ லீச ஃபேலா மாஹாசியா, இனி என் சித்தம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தம் ஆண்டவரே. மா செகே ஏ லீப்ரஹாசோ முராசி வியாஹாந்தோஷே. ஜெபிக்கிறீங்களா? அப்படியே ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த நாளிலே எனக்கு வேண்டிய ஆண்டவரே இந்த மன்னாவை தாருங்க. ஆண்டவரே, நானும் இடத்துல இன்னும் கிட்டி சேரணுமா, இன்னும் கிட்டி சேரணுமா, இன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமாய். மாசா ரூசே வீசி லீஜியா எலிகோ பிரஹாலிசே முராஸ் வாந்தரா செஃபாயாசே லாஸ்ரோஃபியாரு டாஸ்கமாயாந்துஷே பிராட்டா பாசே. இப்பொழுதே மாசே ரபாசே. ஆண்டவரே, சிஸ்டர் பத்மாவதி அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். Lord, I pray for sister பத்மாவதி. மா ஷே ரகா பாராஹாந்தோ எலிப்ரஹாசியா லீரேட்டே கபாரு லீசெகேரே. Thank you Jesus. ஆண்டவரே, பிரதர் மாணிக்கம் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். லீசெகேரா ரூஹா டு சபார் ஹாந்தோ ஓ ரைபா ஜேலி ஃப்ரஹாந்தோ. Thank you Jesus. Thank you Jesus. சிஸ்டர் எப்சிபா அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். சிஸ்டர் ஜெர்லின் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி. Thank you. சிஸ்டர் ஆனி பெசன்காக ஜெபிக்கிறேன். ரீசேகா பா. சிஸ்டர் மார்கரெட் ஃபெலிசியாக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஜெபத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு
ஒவ்வொருவரோடும் நீர் பேசுவதற்காய் நன்றி ஆண்டவரே. My Lord, my God, you are a God who answers the prayers. You are the Lord who sees us. You are the Lord who is there. ஆண்டவரே, இந்த உலகம் உருவாகுவதற்கு முன்பே நீர் அநாதியாய் வீற்றிருக்கிறீர். மா ரா டா கா பா ரா டா சே ரீ சே கா பா ரியாந்தோ லீ பா ரா கா சே. இன்றைக்கு அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் இன்னும் அதிகரிக்கிறார், இன்னும் அதிகரிக்கிறார். லீ சே கேரே லீ பிரஹாசியோ மா சே கா பா சியா லீ சே கே. Lord, I pray for Sister Shaila Jaykumar. Ma Zahaduro e rata kapa e lipruta hanto e ragada e zufra hazyosha san manda zekebe. Thank you Jesus. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசுவீராக. இந்த நாளுக்கு வேண்டிய கிருபைகளை எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களுக்கு வேணும் தகப்பனே. Father, we need your grace. Father, we need your grace, oh God. Razamahasha el barahazo maruduze vera hazyashe lizere commando maraka barahaso elipra hando rake sefarushe release vialia hasakara maruze vando sefatushe san mandaze mandruz varur seka parurus salis fiara dashe eliuto fracapase recamando samanda ruza has viara hando sheka paz el barra basika libru da safia mazruza han manazateshe el yuru zavahize muzavra hazashe ezruda hazya eglibru hazo murasafahize la tu saprota hazosh sahila hizivia muzvia andarase el libro ze kapashi andoza sako tu razivia ezaza karatashe. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Lord, I pray for Sister Menaka. Lord, I pray for each and every one of them. இந்த 25 பேருக்காக ஜெபிக்கிறேன். எங்களோடு கூட பேசுவீராக. Open our hearts to listen to the word of the Lord. Open our hearts to listen to your voice, Lord. எங்கள் இருதயத்தை நீர் திறந்தருளுவீராக. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். குட் மார்னிங் பீப்புள் ஆஃப் காட். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். நீங்கள் எதற்காய் கர்த்தரை நோக்கி தேடிக்கொண்டிருக்கிறீங்களோ, எதற்காய் கர்த்தரை பார்த்து எனக்கு இந்த காரியத்தில் ஒரு முடிவு வேண்டும், எனக்கு இந்த காரியத்தில் ஒரு விடுதலை வேண்டும், எனக்கு கர்த்தர் இந்த காரியத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன், கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலை தர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களா? என் தேவன் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை என் ஜெபத்திற்கு இன்னும் ஆன்சர் வரல பிரதர், ஆன்சர் வரலையா? அதுவும் ஒரு ஆன்சர் தான். இஃப் காட் டெல்ஸ் நோ, சம்டைம்ஸ் இட் இஸ் குட் ஃபார் யூ. அது உங்களுக்கு நல்லது. ஏனால் நம்முடைய சித்தத்தின்படி நாம் கேட்கக்கூடாது. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு இதாக கிடையாது ஆண்டவரே. லார்ட், பை யோர் வில், த்ரூ யோர் வில், லெட் இட் ஹேப்பன் லார்ட். ஏன் சித்தம் அல்ல. இயேசு கிறிஸ்து கெத்செமனை தோட்டத்திலே சொல்லுகிறார், பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக்கிடுவது. 3 முறை ஜெபிக்கிறார். இயேசு கிறிஸ்து அவர் சொல்லிய எல்லா வார்த்தைகளுக்கும் பிதாவானவர் செவி கொடுத்தார். பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கூடவே இருந்து இயேசு கிறிஸ்து லாசருவை எழுப்பும் பொழுது 4 நாள் கழித்து எழுப்பும்போது அவர் செய்கிற ஜெபம், பிதாவே, நீர் என் ஜெபத்திற்கு செவி கொடுக்கிறேன் என்பதை அறிந்திருக்கிறேன், ஆகிலும் சுற்றி உள்ளவர்களுக்காக நான் இதை சொல்லுகிறேன் என்று சொல்லி லாசருவே வெளியே வா என்று சொன்ன பொழுது 4 நாட்கள் மரித்து போயிருந்த பிரேதம் வெளியே வந்தது. இன்றைக்கு ஒருவேளை 4 வருடமாக 4 மாதமாக ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் சில காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம். சில நேரத்தில் நீங்கள் ஜெபித்து ஜெபித்து சோர்ந்து போயிருக்கலாம். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு மரித்து போன சூழ்நிலைகள் உயிர் பெற்று எழும்படியாய் நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். நஸ்ரனாக இயேசுவின் நாமத்தினாலே எழுந்திரு. ரீசா காபா ரா காபா லீஷே ரா காட்டே. இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். The Lord our God is with you.
சேனைகளின் கர்த்தர், அவர் உங்களோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உங்களுடைய உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். அவரே உங்கள் தஞ்சம், அவரே உங்கள் கோட்டையும் துருகமுமாய் இருக்கிறார். நீங்கள் விசேஷித்தமானவர்கள். யூ ஆர் so special to God. You are so valuable to God. You are a treasured possession for the Lord our God. நீங்கள் தேவனுக்கு மிக மிக முக்கியமானவர்கள். You are a VVIP person for God. அப்படி என்றால் நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான பர்சன். ஒரு மீட்டிங் போகும்போது ஒரு முன்னாடி இருக்க சேரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரோஸில் VIP சேர் ஆர் ரிசர்வ்டுன்னு சொல்லி அந்த சேரை போட்டிருப்பாங்க. Similarly, God has reserved you. I prophetically speak this word to you. ஆவியானவர் இதை பேச சொல்கிறார். உங்களை கர்த்தர் முன்குறித்திருக்கிறார். God has reserved you. You are a very very important person to God. மனிதர்களுக்கு நீங்கள் வேணால் இம்பார்ட்டன்ட் பர்சனாக இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் நேசித்த நபர்கள் வேணால் உங்களை தூக்கி போட்டிருக்கலாம். உங்கள் நேசித்த நபர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம். உங்கள் சூழ்நிலைகள் உங்களை பார்க்கும் பொழுது நீங்கள் ஒரு தரித்திரன், நீ இப்படி இருக்க, உனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் கர்த்தருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்கள். You are a VIP to God. You are a VVIP to Jesus. பிதாவாகிய தேவனுக்கு நீங்கள் மிகவும் முக்கியமானவர்கள். நீங்கள் முக்கியமானவர்களாக இல்லாமல் இருந்தால் எப்படி உங்களுக்காக தன்னுடைய ஒரே பிறந்த குமாரனாக இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே அனுப்புவார்? நீங்கள் முக்கியமானவர்களாக இல்லாவிட்டால் உங்களுக்காக ஒரு விலையேற பெற்ற பரிசுத்த இரத்தத்தை இந்த பூமியிலே எப்படி சிந்த வைப்பார்? பாவத்தில் விழுந்த இந்த பூமியிலே எப்படி பரிசுத்த இரத்தத்தை அவர் சிந்த வைப்பார்? ஏனென்றால் நீங்கள் விசேஷித்தமானவர்கள். You are so special. You are so valuable. You are a treasured possession. ஒரு பொக்கிஷத்தை போல கர்த்தர் உங்களை அவர் பாதுகாத்து உங்களை நேசிக்கிறார். உங்கள் இருதயம் எங்கேயோ, உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே தான் உங்கள் இருதயம் இருக்கும். கர்த்தராகிய தேவனுடைய இருதயம் நம்ம மேலே இருக்குது. அதனால தான் நம்ம பொக்கிஷம் அவருடைய இருதயம் நம்ம மேலேயே இருக்கு. என் மகன், என் மகள் என்று சொல்லி உங்களை பார்த்து ராசே கேல பாரபாசியா கர்த்தர் பார்க்கும்போது என் மகள் சிஸ்டர் பத்மாவதி, என் மகள் சிஸ்டர் கங்கா ஜேம்ஸ் சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து அப்படி தான் பார்ப்பார். என்னுடைய மகள், என்னுடைய அப்படின்னு சொல்லி கர்த்தர் உங்களை நினைத்து அவர் அப்படி தான் பேசுவார். அவர் ஒரு நாளும் உங்களை தூக்கி போட்டு பேசுவது கிடையாது. உங்களை கர்த்தர் நேசிக்கிறார். ஆண்டவரே, நான் 2 நாள் ஜபிக்கலை, நான் 2 நாள் வேதமே படிக்கலை, நான் 2 நாள் ஏதோ ஒரு மீட்டிங்கில் பிஸியாகிட்டேன், அதனால் கர்த்தர் உங்களை தூக்கி போட்டுருவாரா? இல்லவே இல்லை. நீங்கள் உங்கள் பிள்ளை உங்ககிட்ட 2 நாள் பேசலைன்னா ஏதோ ஒரு பிஸியாக ஒரு எக்ஸாம் நேரத்தில் பேசலைன்னு சொல்கிறதுனால நீங்கள் பிள்ளைக்கிட்ட நீங்கள் அவனை அம்மாவே கிடையாதுன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. நீங்களே சொல்லாது இருக்கும் பொழுது எப்படி கர்த்தர் அதை சொல்லுவார்? The Lord will never ever remove you. உங்களை ஒரு நாளும் தள்ளிவிட மாட்டார். ஒரு நாளும் உங்களை தூரமாக நிறுத்தி வைக்க மாட்டார். இந்த காரியங்களை ஆவியானவர் யாரோ ஒருவரோடு, யாரோ சிலரோடு பேசி கொண்டிருக்கிறார். அது உங்களுக்கு தேவையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்பொழுதும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து போகும். வேத வசனத்தை எடுத்துக்கொள்வோம். லீசா ஹி ரபா செகேஷே சாபு ரஹா சஃபாரா மாந்தோசே. இந்த வார்த்தையை கர்த்தர் யாரோடு கூட பேசினார் என்பதை நீங்கள் காமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. பிரதர், இந்த வார்த்தை எனக்காக தான் கர்த்தர் பேசினார். பிரதர், இந்த வார்த்தை எனக்கு தான் கர்த்தர் பேசினார் என்று சொல்கிறவங்க யாராவது இருப்பீங்கன்னா, I would like to pray for you before we go to the word of the Lord. Really bahasia tush maradu zefaya reke lise fira mandosh sai lise vira mandoze rabu zahat re commando. Thank you Sister Felicia, Sister Shaila Jayakumar, Sister Batmavati, Sister Ganga James. Okay, God bless you. கர்த்தர் உங்களோடு பேசினதற்காக கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். லீசா ஹீரா பாசேரே ரீஹந்த ரீமாசே. சிஸ்டர் பிரிசில்லா, சிஸ்டர் பாலன், சிஸ்டர் ஜெனி எட்வின், சிஸ்டர் ஆனி பெசன், சிஸ்டர் வேலுச்சோதி. ஓகே, அநேகரோடு கர்த்தர் இடைப்பட்டிருக்கிறார். பிகாஸ் திஸ் வேர்ட் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் டு யூ. கர்த்தர் உங்களை விசேஷித்தமானவர் நினைக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு வயது முதிர்ந்தவர்களாக இருக்கலாம், இல்லை ஒருவேளை நீங்கள் கர்த்தரையே தேடாமல் ஒரு 10 வருடம் 20 வருடம் இருந்திருக்கலாம். இட்ஸ் ஓகே. கர்த்தரை இன்னிலிருந்து நீங்கள் தேடுங்க. ஏனென்றால் அவர் எப்பொழுதும் உங்கள் அருகிலே இருக்கிறார். He is a Lord who loves us so much. Maraka pase el razi ramando erusa fahirase
மா சகு பாரா கபாசே ஆந்தோஷ் மாராடா சேஃபே லீசே. ஆண்டவரே, நீர் இவர்களோடு பேசின இந்த வார்த்தையை நான் கனம் பண்ணுகிறேன். அவர்களுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவர் என்னோடு கூட பேசினார் என்பதை ஆண்டவரே அறிக்கை செய்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இந்த வார்த்தையானது ராஹாசே இருதயத்தில் எழுதி அவர்கள் வாழ்க்கை முழுவதும் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். Let's take our Bible, John chapter 3, யோவான் 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். மாராகா பாராஹாசியா மாராடா பாசே. Thank you Jesus, thank you Jesus. 22ஆம் வசனத்திலிருந்து நாம் படிக்க போகிறோம். John chapter 3 from verse 22. Ma se li frahadosh. Sister Menaka, God bless you. Rakataha se me rahasiandosh. Se li kapara hase. Radu sefahidas. Marudu sefari koparudu shese. Li sefira hasakia. Marudu sefara handoroze. Ma sehili frahando. Rada zere yaruda haziosh masafira hando eliko prakareze elmanda sefrahados. Please take your Bible. Always bring your Bible to this prayer. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் நாம் வேதத்தை கொண்டு வரும் பொழுது அது நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். மாசாட்டா ஹாசைடேஷே எலிமன்டு செஃபாரா கபாசே. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. நாம் சேர்ந்து படிக்கலாம். இவைகளுக்கு பின்பு இயேசுவும் அவருடைய சீஷரும் யூதேயா தேசத்திற்கு வந்தார்கள். அங்கே அவர் அவர்களோட சஞ்சரித்து ஞானஸ்தானம் கொடுத்து வந்தார். சாலிம் ஊருக்கு சமீபமான ஐனோன் என்னும் இடத்திலே தண்ணீர் மிகுதியாய் இருந்தபடியினால் யோவானும் அங்கே ஞானஸ்தானம் கொடுத்தான். ஜனங்கள் அவனிடத்தில் வந்து ஞானஸ்தானம் பெற்றார்கள். அக்காலத்தில் யோவான் காவலிலே வைக்கப்பட்டிருக்கவில்லை. அப்பொழுது யோவானுடைய சீஷர் சிலருக்கு யூதருக்கும் சுத்திகரிப்பை குறித்து வாக்குவாதம் உண்டாயிற்று. அவர்கள் யோவானிடத்தில் வந்து, ரபி, உம்முடைய கூட யோர்தானுக்கு அக்கறையிலே ஒருவர் இருந்தாரே, அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே, இதோ அவர் ஞானஸ்தானம் கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்றார். யோவான் பிரதியுத்தரமாக, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். நான் கிறிஸ்துவல்ல, அவருக்கு முன்பாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகளே. மணவாட்டியை உடையவன் மணவாளன், மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாயிற்று. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். இந்த வார்த்தையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ரீலி சஃபாயாந்து மா சஃபாரா டூஷே ரீலி கபாசே மா ருடு சஃபாரா ஹாந்தோ மா ஜேகேலி எல்பூனா ஹாந்தோரோ ஜபூயா செகாபாசேயா ஜேகோ ரோட்டு சஃபாரோ டூ செகீலா மா சஃபாரோ டூஷியாந்தோ மாரா கபாசே. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசுவீராக. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். ஆண்டவரே, யோவான் இந்த 3:30 வசனத்திலே சொல்லியிருக்கிறபடி அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். இந்த வார்த்தையை எங்களுக்கு இன்றைக்கு ஆசீர்வாதமே மாற்றி தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசவிருக்கிற வார்த்தை, அவர் பெருகவும் நாம் சிறுக வேண்டும். நீர் பெருகவும் நான் சிறுக வேண்டும். யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், அவர் பெருகவும் நான் சிறுக வேண்டும். This morning is a very special morning to each and every one of you. ஏனென்றால் இனி நான் அல்ல, கிறிஸ்துவே நீர் வாசமாயிருக்கிறார். இனி நான் அல்ல, அவர் எனக்குள்ள இருந்து
அவர் எனக்குள்ளே இருந்து அவர் வாசமாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே தேவன் நம்மோடு கூட பேச இருக்கிற வார்த்தையானது, உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் நீங்கள் அல்ல, கிறிஸ்துவே உங்களை வீற்றிருக்க போகிறார். அவர் பெருகவும் நீங்கள் சிறுகவும் போறீங்க. அப்படி என்றால் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் இயேசு கிறிஸ்து முழு கண்ட்ரோல் எடுத்து முழுவதுமாக அவர்களை நிரப்பி நடத்த போகிறார். நீங்கள் அநேக நாட்கள் ஜெபித்து கொண்டிருக்கீங்களே, ஆண்டவரே என்னை நிரப்புங்கப்பா, என்னை முழுமையாக நிரப்புங்க, நீங்கள் எனக்குள்ளே வாங்க, ஆவியில் நிரப்புங்கன்னு சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்குள்ளே வந்து வாசமாயிருப்பேன், நான் உங்களுக்குள்ளே வந்து வாசமாயிருப்பேன். நீ எங்கே செல்ல வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும், நீ யாரிடத்தில் பேச வேண்டும் என்று எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் உங்களுக்கு அவர் கற்றுக் கொடுப்பார். வேதத்தை எப்படி தியானிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுப்பார். யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அனுப்பப்பட்ட ஒரு முன்னோடியாய் இருந்தான். எல்லாரும் நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம் யோவான் ஸ்நானகனை பற்றி. யோவான் ஸ்நானகன் யோர்தானிலே விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி உரத்த சத்தமாய் அவன் பரிசேயர்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருந்தான். பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி பலமாய் பிரசங்கித்துக் கொண்டிருந்தான். மல்கியாவிலிருந்து மத்தேயு வரைக்கும் பார்த்தால் எந்த ஒரு தீர்க்கதரிசியும் எழுந்திருக்கவில்லை. ஆனால் முதல் முறையாக சகரியாவுக்கும் எலிசபெத் தம்பதியருக்கும் பிறந்த தேவனால் அனுப்பப்பட்ட தாயின் கற்பத்திலே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்த ஒரு மனிதன் யோவான் ஸ்நானகன். அந்த யோவான் ஸ்நானகன் சத்தம் வனாந்தரத்திலே துணிக்கிறது, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. அந்த யோவான் ஸ்நானகன் ஜனங்கள் அவனிடத்திலே வந்தார்கள் யோர்தானுக்கு. அந்த யோர்தான் நதியிலே யோவான் ஸ்நானகன் ஒவ்வொருவருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டு வந்திருந்தான். ஒரு நாளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து